ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா பை தர்ஷினி பார்க்கலாமா? அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும், பட் இருந்தாலும் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு சிம்பிள் அண்ட் ஈஸியாக பார்க்கலாமா? இன்னொரு ஆளை பாருங்கள், திஸ் இஸ் அவர் மால்டா. எங்கே போற? எங்கேயா போற? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக அறுத்து வச்சுக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 3 தக்காளி எடுத்துக்கோங்க. எப்போயுமே வெங்காயத்தை காட்டிலும் தக்காளி கூட இருக்கணும். முந்திரி பருப்பு ஒரு டேஸ்ட்டுக்கு, அப்புறம் ஒரு பன்னீர் பேக்கெட், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. நல்ல பட்டர் எடுத்து அதை ஃபஸ்ட்டு நல்லா உருக்கிக்கோங்க. அதோட தாளிப்பு சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி லைட் ப்ரௌன் ஷேடில் வரணும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ அந்த வெங்காயத்தோட 10 முந்திரி பருப்பு நல்லா சேர்த்து அது நல்லா வதங்கட்டும். பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி 3 தக்காளி அறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த தக்காளியும் வதங்கணும். போட்டுட்டு அது நல்லா அந்த டொமேட்டோ, ஆனியன்லாம் வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரது எது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கஸ்தூரி மெத்தி தான். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். மிக்ஸி ஜாருக்கு மேற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துட்டு மிளகாப்பொடி கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இந்த பேஸ்ட்டையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சோன்னே இந்த மாதிரி கலர் மாதிரி இருக்கும். இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தியை அது மேலே டாப்பிங்ஸாக போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிட்டு இதில் முக்கியமானது என்னென்னா பன்னீர் 3 மினிட்ஸ்க்கு மேலே குக் ஆகக்கூடாது. அப்போ தான் சாஃப்டான பன்னீர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு.